இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த புதன்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நேச கரங்கள் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்ல உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்குங்க. தாராளமா நம்புங்க. நோவாவின் குடும்பத்திற்கு தேவன் காண்பித்த அதே காருண்யத்தை அப்பா உங்க மேல காண்பிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வதற்காக, நீங்கள் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த நாளையே அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நாளை சந்தோஷமா துவக்குங்க. நம்பிக்கையோட துவக்குங்க. நீங்கள் நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நிதானத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு முன்னோக்கி சென்று காரியங்களை நிறைவேற்றுங்க. படைத்த தெய்வம் உங்க கூடவே இருந்து இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய விவேகத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க அனுபவிக்க வேண்டிய, உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய எல்லா சந்தோஷங்களாலும் அப்பா உங்களை நிரப்புவாரு, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுபோல நீங்களும் உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில, நடைமுறை ஜீவியத்துல கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பது போல எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை நானும் என்னை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து அதை ஷேர் பண்ணி நான் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறையை, வாழ்க்கை முறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அன்பான ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை உங்களை சார்ந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பிறருக்கு கனத்தை கொடுங்க, மதிப்பை கொடுங்க, மரியாதையை கொடுங்க. உங்களால முடிந்தா உங்களை சார்ந்தவர்களுக்கு பணத்தினாலும் பொருளினாலும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு கொடுக்க பிரயாசப்படுங்க. கொடுப்பது எதற்காக? இழப்பதற்காக அல்ல, நீங்கள் மீண்டும் அதை பெறுவதற்காகத்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? கொடுங்க, நீங்கள் இழக்கப்படுவீர்கள் என்று சொல்லல. கொடுங்க, கொடுங்க, உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். கொடுத்துட்டா என்கிட்ட இருக்கிறது குறைஞ்சிருமோ, கொடுத்துட்டா நான் இழந்துருவேனோ, கொடுத்துட்டா என் வாழ்க்கையில பற்றாக்குறைவு வந்துருமோ, கொடுத்துட்டா நான் ஓட்டாண்டியா போயிருவேனோ என்ற எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள உங்களை வச்சுக்கும், அது உங்களை வளர விடாது. என்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை குணம், கருணை கண்கள், வாரி இறைத்து கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை கொண்டு பிறருக்கு சகாயங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த கொடை குணம் உங்களுக்கு இருக்கிறதோ, அவ்வளவு நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நான் இழந்து விடுவேனோ என்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய தெய்வீக வாக்குகள் திட்டவட்டமாய் போதிக்கிறது, நீங்க கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனிதர் ஒரு பிரயாணமாய் ஒரு வனப்பகுதியிலே அவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கார். கொஞ்சம் வனப்பகுதியில போறாரு, அப்புறம் வனாந்தர பகுதியில போகிறாரு. சில இடங்கள்ல ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் அவர் நடந்து ஒரு இடம் செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அவர் கிட்ட இருந்ததான உணவுகள் எல்லாம் தீர்ந்து போச்சு, சாப்பிட்டுட்டாரு. அவர் சில பாத்திரத்துல, சில பாட்டில்ஸ்ல வாட்டர் கொண்டு போனாரு, அதெல்லாம் குடிச்சு அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ யாரும் இல்லாத ஒரு பாதையில் அவர் செல்லும் பொழுது அவருக்கு பசியும் பெரிய தாகமும் வந்துருச்சு. என்னடா அது, நமக்கு ஒரு பெரிய தாகம் வந்துருச்சு. சுற்றி முற்றும் பார்க்கிறார், எவரும் இல்லை அவருக்கு சகாயம் செய்வதற்கு. தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கிறாரு, அங்க யாருமே தண்ணி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. என்னடா இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்துருச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கைப்பிடி பம்பு அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது.
வேகமா போறாரு, சந்தோஷமா போறாரு. அங்க கண்டிப்பா நமக்கு தண்ணி கிடைச்சிரும் என்ற ஆர்வத்தோட போறாரு. போயிட்டு அந்த கைப்பிடி பம்பை அடிக்கிறாரு. தண்ணி வர மாட்டேங்குது. அப்போ அந்த கைப்பிடி பம்பை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா, அந்த கைப்பிடி பம்புக்கு பக்கத்துல ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த பக்கெட்டை போய் தண்ணியை எடுக்கலான்னு பார்த்தா, அந்த பக்கெட்ல எழுதி இருக்கு, இந்த பக்கெட்ல வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த கைப்பிடி பம்புக்குள்ள ஊத்துங்க. ஊத்தி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கும். இன்னும் அதிகமான தண்ணி கிடைக்கும். நீங்க அதை குடிக்கலாம், குளிக்கலாம், உங்க சொந்த உபயோகத்துக்கு நீங்க அதை உபயோகப்படுத்தி நீங்க கொள்ளலாம். ஆனா கடைசியா நீங்க எல்லாம் உபயோகப்படுத்தின பிறகு மீண்டும் இந்த பக்கெட்ல இந்த வாளியில தண்ணியை பிடிச்சு நீங்க வச்சிருங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்துதான். அவருக்கு இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, கைப்பிடி பம்பை அடிச்சு பார்த்தா தண்ணி வரல, இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை ஊத்துனா தண்ணி வந்துரும் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை தண்ணி வராம போயிருச்சுன்னா, இப்ப இருக்கிறதே ஒரு பக்கெட் தண்ணி தான், ஒரு வாளி நிறைய தண்ணி தான். இப்ப அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டா என் முகத்தெல்லாம் அலம்புனா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், என் தாகமெல்லாம் தீந்துரும், தணிஞ்சிரும், நான் ஃப்ரெஷ் ஆயிருவேன். ஆனா இதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தை கேட்டு நான் இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை நான் குடிக்காம இந்த கைப்பிடி பம்புல நான் ஊத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தீந்துரும். ஒருவேளை கைப்பிடி பம்புல இருந்து மறுபடியும் நான் அடிக்கும்போது தண்ணி வரலனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிருமேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, ஒரு பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே எடுத்து குடிச்சு முகத்தை கழுவி மீண்டும் குடிச்சாரா. அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி தீந்து போச்சா. இன்னும் அவருக்கு தண்ணி தேவைப்பட்டுதான். அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி கிடைக்கலையா. அப்புறம் தான் அவர் புலம்ப ஆரம்பிச்சாராம், நம்ம மாத்திரம் இருந்த தண்ணியை அந்த கைப்பிடி பம்புல ஊத்திருந்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய தண்ணி கிடைச்சிருக்கோம்ல, நம்மளும் பயனடைஞ்சிருக்கலாம், நம்ம நல்லா குடிச்சிருக்கலாம், குளிச்சிருக்கலாம், ரொம்ப புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், பலருக்கும் அது பயனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரயோஜனத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா நம்முடைய சின்ன புத்தி கொடுக்க கூடாது என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு நமக்கும் அந்த தண்ணி பெரிய பயனை கொடுக்கல, மற்றவங்களுக்கும் பெரிய பயனையை கொடுக்கலன்னு சொல்லி அவர் ரொம்ப துக்கப்பட்டு வருத்தப்பட்டாராம். அப்படிப்பட்ட துக்கமும் வருத்தமும் பின்னாட்கள்ல உங்களுக்கு வராம இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கே கருணையோட இருங்க. இன்னைக்கே கொடுக்கிற குணத்தை வளர்த்துக்கோங்க. இன்னைக்கே உங்களிடத்துல இருக்கக்கூடிய சிறந்ததை உங்களை சார்ந்தவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து கொடை குணத்தோடு வாழ்ந்து பழகி பாருங்கள். கொடுத்தவர்கள் கெட்டு போனதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல தேவனே பிரியமா இருக்கிறாராம். அவங்கெல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் கொடுப்பது இழப்பதற்காக அல்ல. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களை சார்ந்தவர்களோடு அன்பை கொடுங்க, மதிப்பை கொடுங்க, மரியாதையை கொடுங்க. உங்ககிட்ட நல்ல ஆலோசனைகள் இருந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுங்க. உங்ககிட்ட பொருள் இருந்துச்சுன்னா தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க. உங்ககிட்ட தேவைக்கும் அதிகமான பணம் இருந்துச்சுன்னா அதுவும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்க உதவி செய்யுங்க. அப்படி கொடுக்க கொடுக்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க எதெல்லாம் கொடுத்தீர்களோ அது அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழக்கூடிய அளவுக்கு இன்னும் ஏராளமாய் தாராளமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் என்ன, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள்லயும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமைந்தருளும்படி நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் ஜெப சங்கீதாவுக்காக, அருமை மகள் ஷேர்லிக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதே போலவே இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்க ஒவ்வொருவருடைய விசேஷித்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
இன்னைக்கு நாங்க கேட்ட சத்தியத்தின்படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தகப்பனே, கொடுக்கப்படும் பொழுது அளவு குறைவானதா இருந்தாலும் அது மீண்டும் எங்களுக்கு கிடைக்கப்படும் பொழுது ஆமைக்கு குலுக்கி சரிந்து மடியில் விழக்கூடிய அளவுக்கு அபாரமான அறுவடைகளை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்ற புரிதலோடு இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கருணையின் இருதயத்தை தருவீராக, கொடுக்கிற மனசை தருவீராக, தான தர்மங்களை செய்யக்கூடிய, புண்ணிய கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உச்சிதங்களை தன்னோடு கூட இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஷேர் பண்ணி வாழக்கூடிய ஒரு பெரிய உதாரத்துவ குணத்தை மனச உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. உதாரத்துவ குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்கிற ஒரு மனசை வளர்த்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என இரக்கமும் தயவும் உள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான நாளாய், வெற்றியின் நாளாய் அமைந்தருளும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தெய்வமே. இந்த நாள்ல பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் ஆண்டவரே, விசேஷமான ஆண்டுகளை நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமான ஆசீர்வாதங்களை பரலோக தேவன் நீருடைய பிள்ளைகளுக்கு பூர்ணமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களையும், உங்களுடைய குறிப்பிட்ட ஜெப குறிப்புகளையும், உங்களுடைய விசேஷமான தினங்களிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் அந்த விசேஷித்த தினங்களை குறித்ததான தேதிகளையும் உங்கள் பெயர்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்களேயானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.